2720 பேர் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் 2500 படி போட்டிங்கன்னு சொன்னாலே இருக்கின்ற 3 பெண் பிள்ளைகளின் தாயான இவங்க ஜிஃப்ரியா அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய அந்த கிட்னி விஷயத்தை வந்து அவங்க ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அவங்க அந்த பிள்ளைகளையும் பார்த்து அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அது நடக்கும். இந்த பேர் மான்சூர். நான் ஒரு முன்னாள் இராணுவ கோஆப்டில் ஓய்வு பெற்ற நான் நான் வாழைச்சின்ன ஹைராத் பள்ளி வாயலில் நான் தலைவராக நீண்ட காலம் கூட இருந்திருக்கேன். அந்த இன்னைக்கு 2 பக்கம் இடுப்பு வருது, ஒரு வலது பக்கம் நான் ஒரு பழுது அடைஞ்சிருக்கேன். அந்த பக்கத்துக்கு எனக்கு படுக்கிறது. ஒரு நாள் இருக்க அவளோட கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சி கொண்டே போகுது. இப்போ 5% இருக்கா. 20% என்ன சொன்னால் ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேருந்து இந்த 5% வந்திருக்கிறான். இனி இன்னும் இருக்க இவட ஒரு மாதம் குறைஞ்சி கொண்டே போகுது. அதுக்கிடையில் கிட்னி வைக்கணுமென்று தேவைப்பாடு கொண்டு இருக்கிறபடியாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் எஸ்எம்டி ஹாஜியார் வீதி ஓட்டமாவடியில் வசிக்கக்கூடிய ஒரு 3 குழந்தைகள், அதாவது 3 பெண் பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஹயாத்து முகமது ஜிஃப்ரியா அப்படின்னு சொல்கிற அவங்களோட ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவங்களினுடைய 2 கிட்னியும் வந்து இப்போதைக்கு செயலிழந்த நிலைமையில் இருக்குது. அதாவது 5% மாத்திரமே அந்த கிட்னி வந்து இப்போ செயற்பட்டு கொண்டிருக்குது. அதுக்காக வேண்டி அவங்களோட சத்திர சிகிச்சைக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு தொகை பணம் ஒன்று அவங்களுக்கு தேவைப்பட்டு இருக்குது. அந்த வகையில் அந்த ஒரு பணத்தொகையை அவங்களால திரட்டிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால, ஏன்னு சொன்னால் அன்றாடம் வந்து இவங்க ஒரு ஹோட்டல் ஒன்று நோமலாக சின்னனா நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து வருமானம் போதாது. அந்த வருமானத்தை வச்சு அந்த விஷயத்தை செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்முடைய வீடியோ ஊடாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு உதவி செய்து அவங்களோட அந்த கிட்னி அந்த விஷயத்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு உதவி கோரலாக தான் இந்த வீடியோவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 3 பெண் பிள்ளைகளை கொண்ட ஒரு தாயாக இருக்காங்க. அதில் ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் திருமணம் முடித்து கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பேரும் இருக்காங்க. அதில் இன்னும் ஒருத்தவங்க திருமணம் முடிக்கிற வயசுக்கு கிட்டவாக இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் தான் இது. வந்து அவங்களோட மகள்ற வீட்டில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களோட வீடு வந்து இதை விட கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் அடுத்தடுத்த கட்டமாக இந்த வருத்தம் எப்படி வந்தது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அவங்களோட சகோதரர் நானா இருக்கிறாரு, அவரும் உங்களுக்கு சொல்லுவார். இது அவங்களோட ஹஸ்பண்ட். இவங்க தான் அந்த வருத்தத்தால் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நம்ம தகவல்களை கேட்டுக்கொள்வோம். இதில் மஸ்ஜிதுல் ஹுதா, அதாவது ஓட்டமாவடி மஸ்ஜிதால் வந்து அவங்களுக்கு இந்த வருத்தத்துக்கு சம்மந்தப்பட்ட லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரும் இந்த இடத்துல இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நவலோகா ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு எடுத்த அந்த ரிப்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது வந்து பொலனர்வோ ஹாஸ்பிட்டலில் அவங்க அந்த செக் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மருத்துவ செலவு, அதாவது வைத்தியருக்குரிய செலவாக வந்துட்டு 60 லட்சம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து வந்து கிட்னிக்கு வந்து டோனரும் தேவைப்படுது. அந்த டோனருக்குரிய செலவாக கிட்டத்தட்ட 35 லட்சம் மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து 95 லட்சம் வந்து இந்த சத்திர சிகிச்சையை செய்யணும்னு சொன்னால் தேவைப்படுது. இப்போ இதை வந்து நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக, நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாத்தையுமே ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஈஸியான விஷயம் என்னென்னு சொன்னால் பெரிய தொகையாக வந்து அதை போட செல்லும்போது அது பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். இந்த 95 லட்சத்துலேயும் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட முயற்சியால் பலதரப்பட்ட வகையில் சேகரிச்சிருக்காங்க. 27 லட்சம் அவங்க இந்த இதுக்குரிய நிதியுதவியை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சேகரிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 68 லட்சம் அப்படின்னு சொல்கிற ஒரு தொகை தான் அவங்களுக்கு தேவைப்பட்டு இருக்குது. அந்த 68 லட்சத்தையுமே நான் உங்களுக்கு ஈஸியாக பிரித்து தந்திருக்கேன். எப்படின்னு சொன்னால் ஒருத்தர், இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் நீங்கள் 2500 ரூபாய் வீதம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2720 பேர் இதுக்கு பங்களிச்சிங்கன்னு சொன்னாலே அவங்களோட விஷயத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 2500 ரூபாய் விட கூடையும் போடலாம், அதை விட குறையையும் போடலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தொகைக்காக வேண்டி இவ்வளோ போட்டிங்கன்னா நல்லம் அப்படின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கேன். 2720 பேர் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் 2500 ரூபாய் போட்டிங்கன்னு சொன்னாலே இருக்கின்ற 3 பெண் பிள்ளைகளின் தாயான இவங்க ஜிஃப்ரியா அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய அந்த கிட்னி விஷயத்தை வந்து அவங்க ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அவங்க அந்த பிள்ளைகளையும் பார்த்து அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அது நடக்கும். இந்த நீங்கள் செய்ய போகிற உதவி வந்துட்டு
இம்மையில் மாத்திரம் இல்லாமல் மறுமையிலையும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது சான்று பகரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைய போகுது. 68 லட்சம் தான் இவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. 2500 படி 2720 பேர் போட்டிங்கன்னு சொன்னாலே இவங்களோட விஷயத்தை இவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருந்தேன். இந்த இடத்துல வந்து அவங்களோட கண்டெக்ட் நம்பர் போடுறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்களோட விஷயங்களை விசாரிங்க, நேரில் பார்க்கணும்னா பார்த்து அவங்களை உதவி பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்கள். அதே நேரத்தில் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி மேலேயும் போடுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் 2500 அப்படின்னு சொல்கிற தொகையை போட்டிங்கன்னா ஓகே. அண்டு இவங்களோட முகத்தை காட்டுறதுக்கு அவங்க ரெடி, ஆனால் நான் அதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அவங்கள அப்படியே வச்சு, இது அவங்களோட ஹஸ்பண்ட். உங்களோட பேர் என்ன? அன்சார். ரைட். நீங்கள் என்ன தொழில் செய்றீங்க? நான் சுமார் தேர்தல் எங்கே வச்சுருக்கீங்க? நோமலாக சாதாரணமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் எப்படி இருக்கு? வருமானம் இப்போதைக்கு கஷ்டம். போட்டுகள் தொழில் போட் டைமில் தான் போட் டைம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து காலையில் 10 ரூபா அந்த வருமானத்து கூட உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்கிறது கஷ்டம். இப்படி தான் அவங்களோட நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நானாக இருக்கிறாங்க. ரைட். நீங்கள் உங்களோட பேர் சொல்லுங்கள். என் பேர் மன்சூர். நான் ஒரு முன்னாள் இராணுவ கோஆப்டரில் ஓய்வு பெற்ற நான் வந்துட்டு, இவ என்னோட சகோதரி. இவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அதாவது 2 பேர் திருமண வயசுலேருந்து இப்போ மூத்த திருமணம் முடிச்சு விட்டா, இளையவகை இப்போ A level செஞ்சு முடிச்சுட்டு இனி ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க. வந்துட்டு மற்ற ஒரு 8ஆம் ஆண்டு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் வறுமை நிலை காரணமாக தான் ஒரு மத்திய கிழக்குக்கு வேலைவாய்ப்பு காரணமாக செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. என்னென்னா 3 பிள்ளைகளுக்கும் வீடு கட்ட வேண்டிய தேவை இருந்தது. மூத்த பிள்ளைக்கு அத்திவாரம் கொண்டு ஏற்கனவே போட்டு வச்சுன்னா அந்த வீட்டை முழுசாக முடிக்கணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி தான் அவள் வெளிநாடு செல்ல தேவை ஏற்பட்டுச்சு. அவள் திருமணம் முடித்த காலத்துக்கு இது வரைக்கும் அவள் வெளிநாடு சென்றதில்லை. அதன் பிறகு தான் வெளிநாடு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. போய் சவுதிக்கு 6 மாதம் ஒரு வீட்டில் வேலை செஞ்ச அந்த வீட்டில் சரியான இப்போ இங்கேருந்து போக இவருக்கு ஒரு நோயாளியாக தான் போனேன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சீனி நோய், இப்படி இது பண்ண நோய்கள் இருந்தது. அதுவும் பொருட்படுத்தாமல் தான் போனோம். அது வறுமை காரணமாக போனதுக்கு அப்புறம் அந்த வீடும் கொஞ்சம் கஷ்டமான நிலையாக போயிட்டு இருக்கு. என்னென்னா உரிய நேரத்துக்கு இவருக்கு சாப்பாடு வழங்கப்படுறதில்லை. அதோட அந்த வீட்டை கழிவை தனிமையில் வீட்டில் வச்சு விட்டு அவங்க வெளியில் போய் எங்கே சாப்பிட்டு, இவ சாப்பிட்டியா என்னன்னு சொல்லி கேட்குறேன். இவ அதோட வெறும் வயிற்றில் டேப்லெட்டை போட்டு விட்டு அதுக்கு பிறகு தூங்கிடுவாள். அந்த இது இவோட உடல்நிலை ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவள் வீட்டுக்கு போன பிறகு எப்படி இருந்தாவோ அதே நிலையில் இல்லை. திரும்ப வீட்டு எஜமானி கொஞ்சம் அவதானிச்சாங்க. இவோட உடம்பு நிலையை கொஞ்சம் வீக்காக, இதுக்கு கொஞ்சம் மயக்கம் பார நிலை இருக்குது. அதனால இவங்க ஒரு எம்பசி கொண்டு போய் பாரப்படுத்த, எம்பசிலேயோ பாரம் எடுக்கலான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஏஜென்சிலையும் சொல்லியிருக்காங்க. ஏஜென்சிலையும் பாரம் எடுக்கலான்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு அவங்க உடனே டிக்கெட்டை முடிச்சு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பினது பிற்பாடு வந்து ஒரு 3-4 மாதம் போனதுக்கு பிறகு திரும்பவும் அவள் அந்த போய் 6 மாதம் இருந்து அனுப்பின காசுக்கு வீட்டை ஒரு மட்டத்துக்கு கட்டி வச்சுருந்தா. மேற்கொண்டு அந்த வீட்டை கட்டுறதுக்கு அவருக்கு முடியாமல் போயிட்டு அதன் பிற்பாடு இவ திரும்ப மத்திய கிழக்கு நாடு குவைட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முடிவெடுத்து திரும்ப என்ன செஞ்சான்னு சொன்னால் மெடிக்கலுக்கு போனால். மெடிக்கலுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இவருக்கு மெடிக்கல் ஃபெயிலியர் ஆகிட்டு 2வது தரம் போனால் 2வது தரம் ஃபெயிலியர் ஆகிட்டு 3வது தரம் போய் பார்த்தது இவட கிட்னியை பார்த்தீங்க. கிட்னி 20% வரைக்கும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த டைமுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இவருக்கு கிட்னி நோய் வந்திருக்கு. இவருக்கு ஏற்கனவே சவுதியில் இருக்க அந்த நோய் தொடங்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் அணுகி அவரோடாக இவட அணுகி அந்த டாக்டர் ஆலோசனை பெற்று அதுக்கு பிறகு புலனர் கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு மருத்துவரை நாடி அவர் ஊடாகத்தான் நாங்கள் இவருக்கு சிகிச்சை முறைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். பிறகு அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்து இவருக்கு கிட்னி மாற்று சத்திரை சிகிச்சை செய்ய வேணும் என்று சொல்லி கூறினார். அதன் பிரகாரம் நாங்கள் வந்துட்டு கொழும்பு நவலகா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே டாக்டர் நாசர் சொல்லி டாக்டரை சந்தித்து அவர் சொன்னார், அவசரமாக கிட்னி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, நீங்கள் அதுக்குரிய வேலைகளை செய்ய சொல்லி எங்களுக்கு அறிவுரை கூறினார். அதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ சமூகத்தில் நிறைய பணம் படைத்த தனவந்தர்மார் இருக்கிறார்கள். அவர்களை உதவியை நாடி அவர்களும் முடியுமானவர்கள் சில எங்களுக்கு உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறார்.
சார் அந்த அடிப்படையில் எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு 27 லட்சம் ரூபாய் நாங்கள் தனவந்தர் ஊடாக எங்களோட ஊர் பள்ளி வாயில்கள் ஊடாக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். மீதி இதை பெறுவதற்கு எங்களுக்கு சிரமமான நிலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்னும் குறுகிய 2 மாதத்துக்குள் அவருடைய கிட்னி மாற்று சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை ஏற்பாடு இருக்குது. இந்த டேட் வந்து மே மாதம் 17ஆம் தேதி. என்னென்னா ஒவ்வொரு நாளும் இருக்க அவட கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சி கொண்டே போகுது. இப்போ 5 வீதத்தில் இருக்கா. 20 வீதம் என்ன சொன்னால் ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேருந்து இந்த 5 வீதத்துக்கு வந்திருக்கிறார். இனி இன்னும் இருக்க இவட ஒவ்வொரு மாதமாக குறைஞ்சி கொண்டே போகுது. அதுக்கிடையில் கிட்னி வைக்கணுமென்று தேவைப்பாடு கொண்டு இருக்கிறபடியாக முடியுமான சகோதரர்கள் இவரோட கிட்னி சத்திர சிகிச்சைக்கு உதவிகளை தந்து உதவுமாறு கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இவங்க வந்து அவங்கள அந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதோட அவங்களோட நானா வந்து இதில் முழு டீட்டெயில்ஸையுமே உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜிஃப்ரியா அவங்கள்ட்ட வந்து கேட்போம். இந்த வருத்தத்தால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அனுபவிக்கீங்க, வேதனைகள் விஷயங்கள் அனுபவிப்பீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் வருத்தத்துக்குரிய ஆள் நீங்கள். அப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்த்துட்டீங்க. எனக்கு இந்த 2 பக்கமும் இடுப்பு வருதுன்னு ஒரு வலது பக்கம் நான் ஒரு பழுது அடைஞ்சிட்டு இருக்கின்றேன். அந்த பக்கத்துக்கு எனக்கு படுக்கிறது. இடது பக்கத்தால் தான் நான் படுக்கிறேன். இந்த ஃபுல் 5 கிழங்கு இடிச்சு நீ அதை ஒத்தடம் கொடுத்தா தான் ஒரு அளவு இருக்கும் எனக்கு. உங்களுக்கு இந்த சீனி இருக்கா? சீனி ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு. எனக்கு அடிக்கடி ப்ரெஷர் தான் கூடுறேன் இன்னைக்கு. அடுத்தது இப்போ உங்களோட பிள்ளைகள் இப்போ இப்போ எப்படி அவனோட படிப்பு அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பு பரவாயில்ல தான் படிக்க. எத்தனை 2 பிள்ளைகள் 7 முடிச்சிருக்கேன். 2 முடிச்சிருக்கேன். மற்ற 8ஆம் ஆண்டு படிக்க. இப்போ நீங்கள் இப்போ 27 லட்சம்னு சொல்கிற ஒரு தொகையை சேர்த்துருக்கீங்க. இதை எப்படி சேர்த்தீங்க, என்ன நேரம் செஞ்சீங்க? இதில் அது எங்கள் சகோதரமாரும் கணவரும் நினச்சாங்க. கஷ்டப்பட்டு தான் போய் ஒரு ஊராகவும் போய் பள்ளி வாசலில் போய் எடுத்தா. சில பேர் இதாக கொடுத்தா, சில பேர் ஏசி அப்படி இப்படி செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நாம் வருத்தம் போகல, நாம் ஒரு பாட்டி தான் நிறைய பேர் அந்த இடத்துல போவாங்க. அப்படி ஒரு சப்ஜெக்ட் நடக்கும். ரைட். இப்போ இந்த விஷயத்தில் நான் இங்கே வந்த காரணம் என்னென்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த தகவல் செல்லப்பட்டு அதுக்கப்புறம் விஷயத்தில் ஆராய்ஞ்சதுக்கு பிறகு தான் நான் வந்திருந்தேன். அப்போ அந்த வகையில் இவங்க 27 முயற்சி இல்லாமல் இருக்கல. இவங்க முயற்சி செஞ்சு 27 லட்சம் வரைக்கும் இவங்க சேர்த்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த தொகையை சொல்லியிருந்தேன். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, எத்தனை பேர் நினச்சிங்கன்னு சொன்னால் போடலாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இன்னும் நிறைய பேச வைக்கலாம். ஆனால் நான் வந்து அனுதாபத்தை தேடி இந்த இடத்துல ஒரு இதொண்டுக்கு வரலை. பட் அவங்கள்ட்ட ஒரு அளவான தகவல்களை கெத பண்ணியிருக்கேன். இவங்களோட நம்பர் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் இது உண்மையாக பொய்யான்னு சொல்கிற விஷயத்தை கூட நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கி அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் போட்டிருக்கேன், என் பேங்க் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் உதவி செய்ய முடியுமா இருந்தால் உதவி செய்யுங்க. அப்படி இல்லாட்டி யாருக்கு உதவி செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு உதவியும் இம்மையில் மாத்திரம் இல்லாமல் மறுமையிலையும் உங்களுக்கு பதில் செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்த இந்த நேரத்தில் இவங்களோட இந்த வருத்தம் மிக இலகுவாக மிக சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரார்த்தனையோட நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நாளாம். ரைட். இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்களோட ஹஸ்பண்ட், இது வந்து அவங்களோட நானா, இது வந்து அவங்களோட தம்பி, இதுவும் அவங்களோட நானா, மூத்த நானா. அப்போ இவங்களும் அந்த கலெக்ஷன் டைம்ல எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன மாதிரி நீங்கள் கலெக்ஷன் பண்ணுவீங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறதையும் சரி சொல்லுங்கள். நான் வந்து எங்களுடைய சகோதரி ஜிஃப்ரியா வந்து எங்களுடைய தங்கச்சி, இளைய தங்கச்சியாவை தான். இவருக்கு இந்த வருத்தம் சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் ஆனது பிறகு குடும்பத்தில் உங்களுக்கு பேரும் சரியான ஆழ்ந்த கவலையும் மிக மனவேதனை அடைந்தோம். அதற்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு மசூலை பண்ணி போட்டு எப்படியும் இந்த கிட்னியை இவருக்கு செய்யணும்ன்ற நாங்கள் புலனறுவை போய் அந்த டாக்டரை சேனல் பண்ணது பிறகு அவர் சில அறிவுரைகள் சொன்னார். நாங்கள் அதை கேட்டுட்டு தான் இந்த முடிவெடுத்த நாங்கள். இவருக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற, இவருக்கு வயசு 48 வயசு. அந்த வயசில் இளம் ஆள், இவருக்கு எதிர்காலம் இருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் இவங்க செய்கிறதுக்கு ஆரம்பிச்சினாங்க. நாங்கள் இந்த நோன்பு காலத்தில் எங்களோட ஊரில் கொஞ்சம் வசூல் செஞ்சினாங்க. எல்லா சகோதரர்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி தந்தாங்க நிறைய பேர்.
நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வெளியூர்களுக்கு நாங்கள் பஸ்ஸுலுக்கு போனோம், நாங்கள் ஏறாவூருக்கு போனோம். அங்கேயும் ஒரு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சின்ன கணக்கு எங்களுக்கு கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். அந்த மக்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டியிருக்கு. நாங்கள் அதே மாதிரி நாங்கள் ஹாத்தாங்குடிக்கு வந்து கடிதம் மட்டும் கொடுத்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களும் எங்களுக்கு ஃபங்க்ஷன் தாரத்துக்கு இருக்காங்க, தருவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நாங்கள் சம்மாந்துறை போனோம். நாங்கள் சம்மாந்துறையிலேயுமே எங்களுக்கு ஒரு ஒரு கணிசமான தொகை கிடைச்சிச்சு. அதே மாதிரி கல்முனை, சாய்ந்த மருது, மாளிகைக்காடு அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம். அங்கேயும் எங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா காசு மட்டுக்கு அந்த சகோதரர்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் எங்களுக்கு எல்லாம் மொத்தமாக ஒரு 27-28 லட்சம் ரூபாய்க்குள்ள எங்களோட காசு சேர்ந்துருக்குது. இதை எங்களோட சகோதரர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் எமது சகோதரர்கள் முஸ்லீம் கிராமங்கள் இருக்குதோ நாங்கள் அங்கெங்கெல்லாம் போய் இந்த எங்களுடைய சகோதரி அவர்களுடைய சகோதரி மாதிரி தான் அவங்களும் நினைத்து கொண்டு எங்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும். நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் பேருவளைக்கு, அடுத்தது கொழும்பு தெமட்டகா பள்ளி, கொழும்பு பெரிய ஜும்மா பள்ளி வாசல், இப்படியான குருநாகல், இப்படியான இடங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். இதே மாதிரி பொத்துவில், அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி இருக்கிற ஒளிவில், பாலமுனை, அக்கரைப்பத்து, அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். ஆனால் இலங்கையில் இருக்கிற எல்லா சகோதரர்களும் என்னோட நிறைய அறிமுகமானவர்கள். நான் வாழைச்சின ஹைராத் பள்ளி வாயலில் நான் தலைவராக நீண்ட காலம் கூட இருந்திருக்கேன். அந்த வகையில் என்னோட நிறைய சகோதரர்கள் தெரியும். தற்போது நான் அந்த பள்ளியில் தலைவராக இல்லை. நான் நீண்ட காலம் இருந்துட்டு 3 தடவைகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறேன். இப்போ வேறு சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த வகையில் நான் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய பள்ளிவாசல்களோடு, நிறைய உலமாக்களோடு, தனவந்தர்களோடு எல்லாம் நான் பழகியிருக்கிறேன். அந்த வகையில் எல்லா சகோதரர்களும் என்னுடைய சகோதரிக்கு உதவி செய்வார்கள் என்ற மனப்பான்மையோடு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் சந்திக்கிறது இருக்கின்றோம். எல்லோருக்கும் என்னை சந்தித்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அவருக்கு இன்னும் 3 குமர் பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்குது. உங்களுடைய பெருமனம் கொண்டு இந்த உதவியை எங்களுக்கு பணிவாக செய்யுமாறும் எமது சகோதரர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எமது சமூகத்தை சேர்ந்த சகோதரனும் தன்னை சகோதரன் என்று நினைத்து நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்ள எங்களுடைய சகோதரிக்கு இந்த சக்தி சிகிச்சை செய்வதற்கு உங்களுடைய உதவிகளை செய்யுமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.